Friends, welcome to Students Rank channel. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நாம் கற்றுக்கிட்டு நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை மெமரி பண்ணணும். அதில் ஒன்று இந்த கீவேர்ட்ஸ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கீவேர்ட்ஸுங்கிறத நாம் மெமரி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணவங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு சில நேம்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நேமும் ஒரு பர்பஸை குறிக்கும். ஸோ அதனால நாம் அந்த நேம்ஸோட பர்பஸை தெரிஞ்சுக்கிட்டு நாம் மெமரைஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பிரைமரி ஸ்கில்ஸ் எல்லா ப்ரோக்ராமர்ஸ்க்கும் வேணும். சரிங்களா? அதனால புரிஞ்சுக்கிட்டு அந்த வேர்டை மெமரி பண்ணிக்கணும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா, அதாவது யார் அந்த வேலை செய்கிறாங்களோ அவங்கள யூஸ் பண்ணி நம்ம வேலையை முடிச்சுக்கிறது. அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸில் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன், இன்னொன்று யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் எதுக்கோசரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களோட சீனியர்ஸ் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது, ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது, ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. ஸோ அதனால் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னாலும் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னாலும் ஒன்று தான். சரி, அப்படி ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னால் நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறப்பயே அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சில ஃபங்க்ஷன்ஸை நாம் கால் பண்ணி நம்மளோட தேவையை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கோசரம் அந்த லாங்குவேஜ்லேயே அதுக்கு உண்டான ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே இருக்கக்கூடிய நேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ 2 நம்பர் அடிஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் ரெக்குயர்மெண்ட் வருது. அப்போ 2 நம்பர் அடிஷன் பண்ணுறப்ப ஆட் அப்படின்னு டைரக்டா, இப்போ இந்த ஏதோ C++ லாங்குவேஜே எடுத்துக்கங்களேன். இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ஆடுன்னு ஒரு பிரைமரியா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு அந்த சி ப்ரோக்ராம்லேயே அந்த சி ப்ரோக்ராம் உருவாக்குனவங்களே எழுதி வச்சிருப்பாங்க. நீங்கள் ஆடுன்னு போட்டு 2 நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுக்கு பேர் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இப்போ அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் இல்லை, நீங்க சம்னு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறீங்கன்னா நீங்க சம்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த சம் ஃபங்க்ஷனுக்கு உண்டான டெஃபினிஷனை நீங்களே எழுதணும். அப்படி நீங்களே உருவாக்கி நீங்களே ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதோட கண்டினியூட்டி வீடியோவில் நம்ம ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.